ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தனோ பௌம பிரசோதயா. இன்று மிக சிறப்பான குரோதி ஆண்டு, அற்புதமான புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள், அற்புதமான இன்றைய சிறப்பு மிக்க செவ்வாய்க்கிழமை நன்னாளில் இன்றைய புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில தேதியாக 17/9/2024 சிறப்பு மிக்க செவ்வாய்க்கிழமை நன்னாளில் இன்றைய வளர்பிறை சதுர்தசி திதியானது இன்று பகல் 11:44 வரையில் இருக்கின்றன. அதற்கு பிறகு சிறப்பு மிக்க பௌர்ணமி திதியானது இன்றைய மாலை நேரத்தினையும் இரவு நேரத்தையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய சதயம் நட்சத்திரமானது இன்று பகல் 1:53 அருகில் இருக்கின்றன. அதற்கு பிறகு சிறப்பு மிக்க பூரட்டாதி நட்சத்திரமானது இன்றைய மாலை நேரத்தினையும் இரவு நேரத்தினையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. மிக அற்புதமான புரட்டாசி மாதம் துவக்க நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய இரவு சரியாக 7:43 வருகை தந்திருந்த சிறப்புமிக்க புரட்டாசி மாதம் இன்றைய முதல் தேதியாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. பெருமாளை வழிபட்டு அவருடைய ஒப்பற்ற அருளாசியை பெறக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த புரட்டாசி மாதமானது இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சிறப்புமிக்க நாளில் பொறுத்தவரையில் அற்புதமான சிறப்புமிக்க சதய நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக யமதர்மனாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய சிறப்புமிக்க பௌர்ணமி திதியினுடைய திதி தேவதையாக குலதெய்வ வழிபாட்டிற்கும் சிறப்புமிக்க அற்புதமான வழிபாட்டிற்குரிய சிவபெருமான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்குரிய நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய பௌர்ணமி நாளை பொறுத்தவரையில் மாலை நேரத்தில் சிறப்பு பூஜைகள் பௌர்ணமி பூஜைகள் செய்து அனைத்து விதமான தெய்வீக வழிபாட்டிற்குரிய நாளாகவும் நிலவு ஒளியினை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு உகந்த கிரிவலம் வரக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனந்த விரதம் கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இன்றைய மிக சிறப்பான பௌர்ணமி பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சச்சித மிருத்யு என்று அழைக்கப்படக்கூடிய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதாவது சுபம் விளக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ வைஷ்ணவ மாத நரசிம்ம சதுர்தசி கொண்டாடுவதற்கு உகந்த நாளாகவும் பெருமாளை போற்றி போலப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றன. நாளினுடைய தன்மை பொறுத்தவரையில் மரண யோகம் சூழ்ந்து கொண்டிருப்பதனால் இன்றைய நாளினுடைய தன்மை பொறுத்தவரையில் அசுபத்தன்மை பெற்றிருக்கின்றன. இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அற்புதமான பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய நாளாக இருந்து கொண்டிருப்பதனால் சிறப்புமிக்க அனைத்து விதமான தெய்வீக வழிபாட்டையும் புரட்டாசி மாதத்தினுடைய பெருமாளினுடைய வழிபாட்டையும் பெறக்கூடிய நாளாகவும் மாதமாகவும் அமைந்திருக்கின்றன. இன்றைய நாளினுடைய திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் ராகு காலமானது இன்று பகல் 3:01 4:39 வரையிலும், யமகண்டமானது இன்று காலை 9:07 காலை 10:38 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சிறப்புமிக்க நல்ல நேரமாக இன்று பொறுத்தவரையில் பகல் 10:04 பகல் 11:10 வரையிலும், பகல் 12:10 1:10 வரையிலும், மாலை 4:40 மாலை 6:10 வரையிலும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்று இரவு 7:10 இரவு 8:10 வரையிலும் இன்றைய நாளினுடைய சிறப்புமிக்க நல்ல நேரமாகவும் சுபகோரையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக ஆயில்ய நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை நோக்கியும், பிற்பகலுக்கு பிறகு பொறுத்தவரையில் மக நட்சத்திரம் 1 இரவு நேரத்தில் 2ஆம் பாதங்களை நோக்கியும் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய கிரக நிலை வருமாறு: ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய சிறப்புமிக்க மிதன ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். சிம்ம ராசியில் புதன் பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். சிறப்புமிக்க கன்னி ராசியில் பொறுத்தவரையில் சூரிய பகவான் புரட்டாசி மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றார். சிறப்புமிக்க கேது பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய சிறப்புமிக்க கும்பராசியில் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும் சந்திர பகவான் நிலைப்புத்தன்மையுடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய மீன ராசியில் ராகு பகவான் இருந்து கொண்டிருக்கின்றார். அற்புதமான இன்றைய மாதத்தில் பொறுத்தவரையில் சிறப்புமிக்க புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக பெருமாளுடைய வழிபாட்டிற்குரிய நாளாகவும்
சிவபெருமானுடைய வழிபாட்டிற்குரிய நாளாகவும் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாட்டிற்குரிய பௌர்ணமி பூஜை செய்வதற்கு வந்த கிரிவலம் வருகை தந்திருந்து விடக்கூடிய அற்புதமான நாளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இனிய வணக்கத்துடன் சிவா.